வணக்கம் வாக்காளர் பெருமக்களே! நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நிலவர தொகுதிகளை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போகிற தொகுதி வேலூர் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக சார்பில் சிட்டிங் எம்பியான கதிர் ஆனந்த் நிற்கிறாரு. அடுத்து அதிமுக தரப்புல இருந்து டாக்டர் பசுபதி போட்டியிடுறாரு. பாஜக கூட்டணியிலிருந்து புதிய நீதி கட்சியோட தலைவர் ஏசி சண்முகம் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து மகேஷ் ஆனந்த் நிற்கிறாரு. இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கீழே வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம் அப்படின்னு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கேவிக்குப்பம் மற்றும் குடியாத்தம் ஆகிய தொகுதிகள் தனி தொகுதிகள். இந்த 6 தொகுதிகள்லயும் 4 தொகுதி திமுக ஜெயிச்சிருக்கு, 2 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருக்கு. இந்த வேலூர் தொகுதியில 15,09,964 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. பெண் வாக்காளர்கள் 7,77,922 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆண் வாக்காளர்கள் 7,31,831 பேர் இருக்காங்க. மாற்று பாலினத்தை சேர்ந்தவர்கள் 211 பேர் இருக்காங்க. கடந்த தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் 71.46%. வேலூர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 5 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், அதிமுக, பாமக ஆகிய கட்சிகள் 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. கடந்த 2019 தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா முழுக்கவே பேசு பொருளானது. ஏன்னா தேர்தல் விதிமுறைக்கு மாறா வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யறதுக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 11,48 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனால அந்த வேலூர் தொகுதியில் தேர்தலை ரத்தானது. அதுக்கு பின்னாடி வேலூர் தொகுதிக்கான தேர்தல் தனியாவே நடத்தப்பட்டுச்சு. அந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டி போட்ட கதிர் ஆனந்த் 4,85,340 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதிமுக கூட்டணியில ரெட்டலை சின்னத்தில் போட்டி போட்ட இதே ஏசி சண்முகம் 4,77,199 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தீபலட்சுமி 26,995 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அந்த தேர்தலில் கதிர் ஆனந்த் ஜெயிச்சிருந்தாரு. அதுல முதலாம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் இருந்த வாக்கு வித்தியாசமே மொத்தமாவே 8,141 வாக்குகள் தான். ஆக அந்த தேர்தலே அங்க டஃப் ஃபைட் இருந்திருக்கு. இந்த வேலூர் தொகுதியில பட்டியல் இனத்தவர்கள், வன்னியர்கள், முதலியார் வகுப்பினர் கணிசமான அளவில் இருக்காங்க. மேலும் தெலுங்கு பேசுறவங்களும், உத்தரையர், யாதவர் போன்ற சமூகங்களை சார்ந்தவரும் அங்கங்க பரவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் போன்றவற்றில் ரொம்ப பின்தங்கியதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்கள் சொந்த ஊர்ல வேலை செய்யாம பல்வேறு நகரங்களுக்கு வெளியே போய் தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ளூர்ல வேலை செய்யறவங்க எல்லாமே கட்டுமான தொழில்களையும், ஜவுளி கடையிலையும், தோல் தொழிற்சாலை போன்றவற்றில் தான் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த வேலை வாய்ப்பு பிரச்சனை எல்லாமே வேலூர் தொகுதியோட ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. இந்த வேலூர் தொகுதியில வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய பகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிற தொகுதி அப்படிங்கறதுனால இந்த தொகுதியில முஸ்லீம் லீக் கட்சி யார் கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எல்லா சமூகத்தினரையும் கணிசமான அளவில் உள்ளடக்கி 15 லட்சம் வாக்குகளை வச்சிருக்கிறது தான் இந்த வேலூர் தொகுதி. சரி, இப்போ வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம். திமுக சார்பிலிருந்து சிட்டிங் எம்பியான கதிர் ஆனந்த் போட்டி போடுறாரு. இவர் திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் அவர்களோட மகன். இந்த வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிற முஸ்லீம் லீக் கட்சியும் இந்த தொகுதியை கேட்டதா சொல்லப்படுது. ஆனா கூட்டணிக்கு ஒதுக்காம திமுகவே அங்க நேரடியா போட்டி போடுது. அதே சமயம் அரக்கோணம் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன், வேலூர் மேயர் சுஜாதா அப்படின்னு பலரும் திமுக தரப்புல இருந்து வேலூர் தொகுதியில போட்டி போடுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி தான் இப்போ கதிர் ஆனந்துக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கதிர் ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் MBA படிப்பை முடிச்சுட்டு ஊர்ல பிசினஸ் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அடுத்து அரசியலுக்குள்ள நுழைஞ்சி 2019 தேர்தலில் போட்டி போட்டு MP ஆகியிருந்தாரு. இவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகளை பத்தி பார்க்கும்போது இவருடைய வருகை பதிவு சதவீதம் 62% இருக்கு. 27 விவாதங்கள்ல பங்கேற்றிருக்கிறாரு. 237 கேள்விகளை கேட்டிருக்காரு. 5 தனிநபர் மசோதாவை கொண்டு வந்திருக்காரு. இவருடைய 5 ஆண்டு கால செயல்பாடுகளை பத்தி பார்க்கும்போது மக்கள் மத்தியில கொஞ்சம் சுணக்க இருக்கிறதா சொல்லப்படுது. பெரும்பான்மையான வாக்குறுதிகள் நிறைவேற்றவே படல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. மேலும் தொகுதி பக்கமே வரதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. சமீபத்துல இவரு மகளிர் உரிமையை பத்தி பேசின வீடியோ சர்ச்சையாகி இருந்தது. ஆனா அது உண்மை கிடையாது. மக்கள் பேசினாங்க, அதை கேட்டுதான் நான் அந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு கதிர் ஆனந்த் வீடியோவும் வெளியிட்டு இருந்தாரு. ஆனா அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி அதை பரப்பிய வண்ணம் தான் இருக்காங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி இஸ்லாமியர்களோட ஓட்டு, முஸ்லீம் லீக் கட்சியோட கூட்டணி பலம், அதிமுக பாஜகவுடைய பிரிவு அதெல்லாம் இவருக்கு சாதகமா அமையும் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்து அதிமுக தரப்புல இருந்து டாக்டர் பசுபதி போட்டியிடுறாரு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காய் அருகில் இருக்கிற குக்கிராமத்தை சேர்ந்தவர். இவரு அரசு மருத்துவமனை மருத்துவராக பணியாற்றிட்டு இப்போ விருப்ப ஓய்வு பெற்று இந்த தேர்தலில் போட்டியிடுறாரு. இவரு அதிமுக எந்த பதவியிலும் கிடையாது. ஆனா இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, அமைப்பு செயலாளர் V ராமு, வேலூர் மாவட்ட செயலாளர்கள் SRK அப்பு, வேலழகன் அப்படின்னு பலருடைய பேரும் அதிமுக சார்பில் இருந்து வேலூர் தொகுதியில் போட்டி விடுறதுக்காக போட்டியில் இருந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி டாக்டர் பசுபதிக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பேர் போட்டியில் இருந்தோம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது என்னுடைய பல நாள் ஆசை, பல நாள் வேண்டுதல்.
நான் ஒரு 15 வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடா மக்களை பார்த்து களப்பணி செஞ்சிருக்கேன். என்னுடைய பகுதிகளுக்கு வந்தா இவர் யாரு, இவர் வீட்டுல எத்தனை பேரு, எல்லாம் எப்படி அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். ஆக என்னுடைய களப்பணியை நம்பி தான் வரனே தவிர இந்த 15 நாள் 20 நாள் பிரச்சாரத்தை நம்பி நான் வர கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தான் ஒரு அரசு மருத்துவரா இருக்கிறதுனால மக்களுக்காக மருத்துவ முகாம், ரத்த முகாம் நடத்துறது அப்படின்னு தீவிரமா களப்பணி செஞ்சிருக்கேன். மிக முக்கியமா கட்சி பேதமின்றி ஒரு அரசு ஊழியனா மக்கள் கிட்ட நெருங்கி பழகியிருக்கேன், எல்லா வேலைகளையும் செஞ்சிருக்கேன். ஆக முழுக்க முழுக்க மக்களை நம்பி தான் இந்த களத்துல இறங்குறேன் அப்படின்னு டாக்டர் பசுபதி சொல்லியிருக்கிறாரு. மேலும் மீடியாவுக்கு தான் நான் புதுசு, ஆனா வாணியம்பாடி ஆம்பூர் மக்களுக்கு நான் புதுசு கிடையாது, என்ன பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவிக்கிறாரு. இஸ்லாமியர்களை ஓட்டை எங்களால வாங்கிட முடியும், மேலும் சிட்டிங் எம்பி தொகுதி பக்கமே வரதில்லை, மக்களுக்கு எதுவுமே செய்யறதில்லை அப்படிங்கிற அதிருப்தி இருக்கு. களப்பணி செஞ்சது, சின்னம், கட்சியோட அமைப்பு, பாஜக கூட்டணியில அதிமுக இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம், அதன் காரணமா அதிமுகவுக்கு வரப்போற இஸ்லாமியர்களோட ஓட்டு ஆகியவையெல்லாம் எங்களுக்கு பலமா அமையும் அப்படின்னு டாக்டர் பசுபதி சொல்றாரு. மேலும் கடந்த முறையே ஒரு சின்ன மார்ஜின்ல தான் திமுக ஜெயிச்சது, ஆனா இந்த தேர்தலில் எல்லாருடைய ஆதரவையும் பெற்று நாம ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாரு பசுபதி. அடுத்து பாஜக கூட்டணியிலிருந்து புதிய நீதி கட்சியோட தலைவரான ஏசி சண்முகம் போட்டிடுறாரு. இவர் 2019 தேர்தலில் போட்டி போட்டு சுமார் 8000 வாக்குகள் வித்தியாசம் தோத்து போய் 2ஆம் இடம் வந்திருந்தாரு. ஆனா இந்த முறை அவர் தாமர சின்னத்துல போட்டிடுறாரு. பல கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு வர ஏசி சண்முகம் மருத்துவ முகாம்கள், இளைஞர்களுக்கான கல்வி வழிகாட்டி நிகழ்வுகள் அப்படின்னு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராரு. இந்த தொகுதியில மக்களுக்கு தெரிஞ்ச முகமாவும் இருக்காரு, அடிக்கடி மக்களையும் சந்திக்கிற விதமா இருக்காரு. அதனால இவருக்கு ஓட்டு அதிகமா வரலாம் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்தும் புதிய நீதி கட்சி தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. திமுக எம்பி கதிரானந்துக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, மக்கள் மத்தியில சுணக்கம் இருக்கு, அதனால எங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஏசி சண்முகம் சொல்றாரு. அதே சமயம் இஸ்லாமியர்களோட 3 லட்சம் வாக்குகளும் திமுக பக்கம் இருக்கு, அதை எப்படி கவர் பண்றது அப்படிங்கிற யோசனையில இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல குறிப்பா சொல்ல போனா இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதியில் பாஜக பிரச்சாரத்துக்கே போறதில்ல அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க முடியுது. ஏசி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் 1984 வேலூர் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2014 2019 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதிகளில் பாஜகவுக்கு கணிசமான ஆதரவு இருக்காது அப்படின்னாலுமே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு ஏசி சண்முகம் சார்பில் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் திமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற நடுநிலை ஓட்டுகள் அதிமுக பக்கம் தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் மத்தியில செல்வாக்கா இருக்கிற பணம்பலம் மிக்க ஏசி சண்முகம் ஜெயிப்பாரு, அவரு கடுமையான போட்டி கொடுப்பாரு அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்படுது. ஆக வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 தரப்புல இருந்துமே கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இஸ்லாமியர்களோட ஓட்டு அதிமுகவுக்கு போகுதா இல்ல திமுகவுக்கு போகுதா, கதிரானந்துக்கு அவருடைய செயல்பாடுகளை வச்சு ஓட்டா இல்ல திமுகவை வச்சு ஓட்டா, பாஜக கூட்டணியிலிருந்து விலகி வந்துட்டதால இஸ்லாமியர்கள் ஓட்டு அதிமுகவுக்கு கணிசமான அளவுக்கு போகுதா, அதிமுக வேட்பாளர் மக்கள் பணியிலே இருந்ததுனால அவருக்கு ஆதரவு பெருகுதா, இல்ல எந்த கூட்டணியில இருந்தாலும் அதிகபட்ச ஓட்டு வாங்குற ஏசி சண்முகம் இந்த வாட்டி ஜெயிப்பாரா, அவருக்கு ஓட்டு விழுகுதா, இல்ல பாஜகவுடைய தாமரை சின்னத்துல போட்டியிடுறதால அவருக்கு பின்னடைவு ஏற்பட போகுதா, மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க வேலூர் தொகுதி மக்களா இருக்கும் பட்சத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், யாரை மக்கள் விரும்புறாங்க, யார் மக்கள் பக்கம் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம்.